உங்களோட மந்த்லி மெடிசின்ஸ் வித் 20% டிஸ்கவுண்ட் அண்ட் ஃப்ரீ டெலிவரியோடு வாங்கணும்னா உடனே சக்தி ஃபார்ம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள். சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் மும்பை இந்தியன்ஸ் அணிகள் இன்று இரவு 7:30 மணிக்கு மோதும் நிலையில் ரசிகர்கள் மைதானத்தை நோக்கி வந்த வண்ணம் உள்ளனர். இதுகுறித்து எமது செய்தியாளர் ஆல்வின் வழங்கும் தகவல்களை கேட்கலாம். சென்னை சேப்பாக்கம் சிதம்பரம் மைதானத்தில் இன்று சிஎஸ்கே மற்றும் எம்ஏ ஆகிய இரு அணிகளுக்குமான போட்டி நடைபெற இருக்கிறது. குறிப்பாக 7:30 மணி அளவில் இந்த போட்டியானது தொடங்கி இருக்கிறது. கடந்த 23ஆம் தேதி அன்று 103 ரன்கள் வித்தியாசத்தில் மும்பையை வீழ்த்தி சென்னை அணி அபார வெற்றி பெற்றது. இன்று நடைபெறும் போட்டியில் யார் வெற்றி பெறுவார் என்பது குறித்து ரசிகர்களிடையே கேட்கலாம். நம்முடைய ரசிகர்கள் இருக்கிறார்கள். சார் வணக்கம் சார், எங்க இருந்து வரீங்க? உங்க நேம் என்ன? இன்னைக்கு நடக்கிற போட்டியில யார் வெற்றி பெறுவார்னு நீங்க நினைக்கிறீங்க? என் பேர் கிரி, கரூர்லேருந்து வரோம். இன்னைக்கு நடக்கிற மேட்ச்சில் வந்து மும்பை தான் கண்டிப்பாக ஜெயிக்கும். மும்பை வந்து போன மேட்ச்ல வந்து 103 ரன் வித்தியாசத்தில் வந்து சென்னை வெற்றி பெற்றிருக்காங்க. இந்த மேட்ச் எப்படி இருக்கும்? கடும் போட்டியா இருக்குமா? கண்டிப்பாக இருக்கும் ப்ரோ. இதுக்கு மேலே மும்பைக்கு வந்து லாஸ் பண்ணுறதுக்கு எதுவுமே கிடையாது. டூ ஆர் டை தான், கண்டிப்பாக வின் பண்ணும். ஹர்திக் பாண்டியா வேற இருப்பார்னு நினைக்கிறேன், நல்லா பண்ணுவார். ஓகே, உங்க நேம் என்ன? எங்க இருந்து வரீங்க? சென்னை மும்பை மேட்ச் போன முறை வந்து மும்பையை வீழ்த்தி சென்னை வெற்றி பெற்றது. இந்த மேட்ச் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? என் பேர் ரமேஷ், நான் கரூர்லேருந்து வரோம். இந்த மேட்ச் எந்த சந்தேகமும் இல்லை, சென்னை தான் ஜெயிக்கும். இந்த மேட்ச் வந்து அநேகமாக தோனி ஆடுவார்னு நினைக்கிறோம். அது வந்து சென்னைக்கு கூடுதல் பலமாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மேட்ச் சென்னை தான் ஜெயிக்கும், எந்தவித சந்தேகமும் இல்லை. சென்னை மேட்ச்ல தொடர்ந்து தோனி இல்லை, அதனால சென்னை மேட்ச் வந்து ஒரு 5 மேட்ச் கிட்ட தோல்வி அடைஞ்சிருக்காங்க. தோனி இல்லாதது எந்த அளவுக்கு பாதிப்பா இருக்கு, டிராபேக்கா இருக்குன்னு நினைக்கிறீங்க? அது டிராபேக்னு சொல்ல முடியாது. ருத்ராஜுக்கு வந்து தோனி இல்லாமல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் சீசன் ஃபுல் அண்ட் ஃபுல் ருத்ராஜ் தலைமையில் கேப்டன்ஷிப் பண்ணுறாரு. அவர் கேப்டன்ஷிப்பில் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. இன்னும் நல்லா லேர்ன் பண்ணிக்கிட்டு இன்னும் நல்லா டீமை லீட் பண்ணி அந்த சிஎஸ்கேவோட இதை வந்து கண்டினியூ பண்ணுவாருன்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. நீங்க எங்க இருந்து வாரீங்க? இன்னைக்கு சென்னை மேட்ச் இருக்கு, யார் வெற்றி பெறுவான்னு நினைக்கிறீங்க? ஆக்சுவலாக நம்ம டீம் தான் வெற்றி பெறுவாங்க. வேலூர்லேருந்து வரணும். தோனி இல்லாதது இந்த மேட்சுக்கு எந்த அளவுக்கு பலவீனமா இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஆக்சுவலாக இந்த மேட்ச் ஆடுவார்னு சொல்லி வச்சிருக்காங்க. ஆனால் நல்லா இருக்கும், கூடுதல் பலமாக இருக்கும். மற்றபடி இருக்கிற பிளேயிங் லெவன்ஸை கரெக்டாக ப்ராப்பராக இம்பாக்ட்லாம் முன்னாடியே இறக்க தேவையில்லை. இம்பாக்ட்டுங்கிறது நம்ம ஒரு 10 ஓவர் 15 ஓவருக்கு அப்புறம் யூஸ் பண்ணால் பரவாயில்ல. ஏர்லியாக விக்கெட் போனால் லாஸ்ட் மேட்ச்லாம் முன்னாடியே இறக்கிட்டு அப்படியே ஒரு பவுலர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அந்த மாதிரி சொதப்பல் நிறையா நடந்துச்சு. இதில் கரெக்டாக பிளேயிங் லெவன்ஸ் கொடுத்து டாஸ் ஜெயிச்சாலும் சரி தோத்தாலும் சரி ப்ராப்பரான லெவன்ஸ் வச்சு இம்பாக்டை கரெக்டாக யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். சஞ்சு சாம்சன் போன்ற புது பிளேயர்லாம் எப்படி எந்த அளவுக்கு இதாக இருக்காங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அதான் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு கப்பில் அவர் ஆடும்போது லாஸ்ட் 3-4 மேட்ச் கொஞ்சம் ஆடல. அதுக்கப்புறம் மேட்ச் வின்னிங் வந்து நம்ம கப்படிச்சதுக்கு ஃபர்ஸ்ட் ரீசனே சஞ்சு சாம்சன் தான். அதே மாதிரி தான் இப்போ ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆடல, இப்போ கொஞ்சம் 2 மேட்ச் செஞ்சுரி அடிச்சிருக்காரு. போன மேட்ச் ஆடல, இந்த மேட்ச் கண்டிப்பாக அவர் ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுப்பாருங்க. பிரதர் வணக்கம், நீங்க எங்க இருந்து வரீங்க? உங்க பேர் என்ன? இன்னைக்கு நடைபெற மேட்ச்ல யார் வெற்றி பெறுவான்னு நினைக்கிறீங்க? நான் எம்ஐ ஃபேனுங்க, ரோஹித் ஃபேனு. அதனால் எம்ஐக்கு தான் சப்போர்ட் எங்களோடது. நான் வாலாஜாரோட வெள்ளூர்லேருந்து வரேன். கடந்த 23ஆம் தேதி நடைபெற்ற போட்டியில் வந்து எம்ஏ வீழ்த்தி சென்னை வந்து அபார வெற்றி பெற்றாங்க. இந்த மேட்ச் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? அதுக்கு பதிலடி கொடுப்போம்னு நாங்கள் சொல்கிறோம். கண்டிப்பாக பதிலடி கொடுப்போம். மேலும் இந்த போட்டி எப்படி கடும் போட்டியா இருக்குமா இல்லை எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக கடுமையாக தான் இருக்கும். ஆனால் எம்ஐ தான் ஜெயிக்குது. பதிலடி கொடுக்கும் கண்டிப்பாக. ரசிகர்கள் நம்மளுக்கு அளித்த பேட்டிகளை காணலாம். இன்னைக்கு வந்து சென்னை வந்து வெற்றி பெறும் என்று சொல்லி ரசிகர்கள் பல்வேறு கருத்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. தந்தி டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் மனோவாவுடன் செய்தியாளர் ஆலி. உங்களோட மந்த்லி மெடிசின்ஸ் வித் 20% டிஸ்கவுண்ட் அண்ட் ஃப்ரீ டெலிவரியோடு வாங்கணும்னா உடனே சக்தி ஃபார்ம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள்.